அனைவருக்கும் வணக்கம். சிறுகதை. தலைப்பு ஏலியன். ஆண்டு 2055. செவ்வாய் கிரகம். அங்கே லீலா பாப்பா இருந்தாள். விண்வெளி உடையில் இருந்தாள். பூமி மக்கள் தொகை 20 பில்லியனை தாண்டியது. பல நாடுகள் செவ்வாயில் குடியேறின. இந்தியாவில் வசித்த லீலா குடும்பமும் செவ்வாயில் குடியேறியது. செவ்வாயில் ஒரு செயற்கை தோட்டம். லீலா செடிகளுக்கு நீர் ஊற்றினாள். தக்காளியை பறித்தாள், சுவைத்தாள். அப்போது ஓரியன் வந்தது. அது ஒரு ஏலியன். நமக்குத்தான் ஏலியன், ஆனால் அது செவ்வாய் கிரக மனிதன். பூமியும் செவ்வாயும் நட்புடன் இருந்தன. எனக்கு தக்காளி, ஓரியன் கேட்டது. நண்பா, தக்காளி சப்புன்னு இருக்கு, சுவையில்லை, நீ கேலி பண்ணுவாய், வேண்டாம் என்றாள் லீலா. பூமியில் காய்கறி சுவையாக இருக்கும் என்பார்கள் என்று ஓரியன் சிரித்தது. உண்மைதான். பூமி மண்ணில் வளம் அதிகம். அதனால் அங்கு விளையும் காய்கறி சுவையாக இருக்குமாம். என் பாட்டி சொன்னாங்க. லீலா சொன்னாள். அது எப்படி என்றது ஓரியன். பூமியில் மழை நீரில் காய்கறி விளையுது, அதனால சுவை அதிகம். இங்கு செயற்கை நீரில் விளையுது, அதனால் சுவை குறைவு, சத்தும் குறைவு. இதையும் என் பாட்டித்தான் சொன்னார். லீலா ஓரியனிடம் சொன்னாள். பூமிக்கு போலாமா? காய்கறி சாப்பிடலாமா? ஓரியன் கேட்டது. ஆஹா, போகலாம். ஆனால் எப்படி போக முடியும்? லீலா கேட்டாள். பூமிக்கு ஒரு விண்கலன் போகுது. என் அப்பா போறார், நாம் அதில் போகலாம், ஓரியன் சொன்னது. லீலா பாட்டியின் அனுமதி பெற்றாள். ஓரியனுடன் பூமிக்கு சென்றாள். பூமியும் செவ்வாயும் அறிவியல் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தன. அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவே அப்பா செல்கிறார். விண்கலன் பூமிக்கு புறப்பட்டது. லீலாவும் ஓரியனும் உற்சாகமாக சென்றனர். பூமி பயங்கர வெப்பமாக மாறிவிட்டதாம். என் பாட்டி சொன்னார் என்றாள் லீலா. விண்கலன் சென்னையில் தரையிறங்கியது. சற்று நேரத்தில் மழை பெய்தது. லீலா மழையில் நனைந்தாள். இந்தியாவில் டிசம்பர் குளிர்காலம், ஆனா மழை பெய்யது என்றாள் லீலா. பூமியில் வெப்பம் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் பருவம் தப்பி மழை பெய்யுது என்றது ஓரியன். விஞ்ஞானிகள் மாநாடு கூடியது. ஓரியன் அப்ப மாநாட்டில் கலந்து கொண்டார். லீலாவும் ஓரியனும் பூமியை சுற்றி பார்க்க சென்றனர். ஒரு விமானத்தில் தாழ்வாக பறந்தனர். கீழே பார், பனி உறைஞ்சி இருக்கு, லீலா கத்தினாள். இந்த ஆண்டு ரொம்ப அதிகமாக பனி பொழியுது, விமானி பனிப்பெண் கூறினார். விமானம் அண்டார்டிகா மேல் பறந்தது. ஒரு நீர் நாய் நீருக்கு அடியில் இருந்தது. பனியை விலக்கி எட்டி பார்த்தது. ஏ, நீர் நாய், அங்கே பாரு என்றாள் லீலா. பாப்பா, அங்கே பாரு, பெண் குயேன், ஓரியன் உற்சாகமாக கத்தியது. திடீரென்று ஒரு பனிக்கட்டி மூழ்கியது. ஒரு பெண் குயின் நீருக்குள் மூழ்கியது. ஐயோ, பெண் குயின் மூழ்கிவிட்டதே! லீலா கவலைப்பட்டாள். பனிப்பாறைகள் உருகி ஆறாக ஓடின. அதை லீலா பார்த்தாள். பூமியில் வெப்பம் அதிகம் ஆயிடுச்சு, அதனால் பனிப்பாறை உருகுது. பனிப்பாறை உருகினால் கடல் மட்டம் உயரும், ஓரியன் சொன்னது. விமானம் டெல்லியை அடைந்தது. பூமி பயங்கர வெப்பமா இருக்கும்போது இங்க கடுமையான உறைபனி இருக்குதே, அது எப்படி? லீலாவுக்கு சந்தேகம். அதிக பனிப்பொழிவு, மழை, வெள்ளம் எல்லாத்துக்குமே அதிக வெப்பம்தான் காரணம், ஓரியன் சொன்னது. அது எப்படி? லீலா கேட்டாள். பூமியில் கார்பன் அளவுக்கு மீறி வெளியாகுது, அதனால வெப்பம் அதிகம் ஆகி ஓசோன் படலத்துல ஓட்டை விழுந்துடுச்சு. அந்த ஓட்ட வழியா தீங்கு செய்யற சூரியனோட புற ஊதா கதிர் நேரடியாக பூமியை தாக்குது, ஓரியன் விளக்கியது. அழகான பூமியில் வாழ முடியாம செவ்வாய்க்கு குடியேறின மனிதர்களை நினைச்சு வருத்தமாக இருக்கு. பூமி வெப்பமாவதை தடுக்கவே முடியாதா? லீலா பாப்பா கேட்டாள். மனிதர்கள் மனசு வச்ச முடியும், பூமியை அசுத்தப்படுத்த கூடாது, மாசு ஏற்படுத்துற பொருட்களை பயன்படுத்தாம இருக்கணும், ஓரியன் சொன்னது. லீலாவும் ஓரியனும் செவ்வாய்க்கு திரும்பும் நேரம். விண்கலத்தில் ஏறி அமர்ந்தனர். விண்கலன் வானில் பறந்தது. காஷ்மீர் ஆப்பிள், ஊட்டி கேரட், கொடைக்கானல் பேரிக்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெண்டை காய்கறிகள் விண்கலனில் இருந்தன. ஓரியன் கேரட்டை கடித்து ருசித்தது. நல்ல ருசி என்றது. செவ்வாயை மனிதர்கள் அசுத்தம் செய்யாமல் பார்த்து கொள்வோம், லீலா சொன்னாள். விண்கலனில் இருந்த செவ்வாய் கிரக மனிதர்கள் கைத்தட்டி ஆதரவு தெரிவித்தனர். நன்றி.